குரல் வணக்கம் நண்பர்களே. அறிவுச்சுடர் ஏஐ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பார்கள். அத்தகைய சிறப்புமிக்க திருவாசகத்தின் முதல் பகுதியான சிவபுராணத்தின் விளக்கங்களை நாம் ஒரு தொடராக காணப்போகிறோம். இன்று முதல் 5 வரிகளின் பொருளை பார்ப்போம். பாடல் வரிகள். நமசிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழி யாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. ஆகமமாகினின் ரென்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. நமசிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க. 5 எழுத்து மந்திரமான நமசிவாய வாழ்க. நம் அனைவருக்கும் தலைவனான அந்த இறைவனின் திருவடிகள் வாழ்க என மாணிக்கவாசகர் தொடங்குகிறார். 2. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கண் இமைக்கும் நேரம் கூட என் இதயத்தை விட்டு நீங்காமல் எனக்குள் நீக்கமர நிறைந்திருக்கும் ஈசனின் திருவடிகள் வாழ்க. 3. கோகழி யாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. கோகழி எனப்படும் திருவாவடுதுறையில் குருவாக எழுந்தருளி என்னை ஆட்கொண்ட குருநாதனின் திருவடிகள் வாழ்க. 4. ஆகமமாகினின் ரன்னிப்பான் தாழ்வாழ்க. புனிதமான ஆகமங்களின் பொருளாக விளங்குபவனும் தன்னை தொழும் அடியார்களுக்கு மிக அண்மையில் நெருக்கமாக இருப்பவனுமான இறைவனின் திருவடிகள் வாழ்க. 5. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. உருவமற்ற நிலையில் ஒருவனாகவும் ஏகன் உலகப் பொருட்கள் அனைத்திலும் பலவாகவும் அநேகன் விளங்கும் இறைவனின் பாதங்கள் வாழ்க. சிவபுராணத்தின் ஒவ்வொரு வரியும் நம் ஆன்மாவை புனிதப்படுத்தும் ஆற்றல் கொண்டது. இந்த விளக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் அறிவுச்சுடர் ஏஐ சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த பகுதியில் சிவபுராணத்தின் அடுத்த வரிகளை பார்ப்போம். அதுவரை சிவசிந்தனையுடன் இருப்போம். ஓம் நமசிவாய.